இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $8,50,000 உட்படுத்திய 17 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகள் மறுத்து விசாரணை கோரினார் ராமசாமி. பினாங்கு முன்னாள் 2வது துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி மீது பட்டவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 17 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக இருந்தபோது கிட்டத்தட்ட 8,60,000 ரிங்கெட்டை மோசடி செய்ததாக 76 வயது ராமசாமி குற்றம் சாட்டப்பட்டார். அறப்பணி வாரியத்திற்கு சொந்தமான பணத்தை நேர்மையற்ற முறையில் தவறாக பயன்படுத்தியதாக முதல் குற்றச்சாட்டு 13வது குற்றச்சாட்டு வரை கூறப்பட்டது. அதாவது அறப்பணி வாரிய குழுவின் அனுமதியை பெறுவதற்கு முன்னரே தங்கரத கொள்முதலுக்கான 7,79,131 ரிங்கெட் பணத்தை காசோலை மற்றும் தந்தி மணி ஆர்டர் வடிவில் அவர் செலுத்தியுள்ளார். பிறை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான ராமசாமி அதேபோல் தவறான முறையில் மருத்துவ செலவுகளுக்கு 65,000 ரிங்கெட் காசோலை வடிவில் பணம் செலுத்தியதாக 14வது மற்றும் 15வது குற்றச்சாட்டுகளில் கூறப்பட்டது. கடைசி 2 குற்றச்சாட்டுகளும் 15,000 ரிங்கெட் மதிப்பிலான 2 காசோலைகள் வடிவில் வழங்கப்பட்ட கல்வி நிதியுதவியை உட்படுத்தியதாகும். 13வது மலேசிய திட்டம் மீதான இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகள். முக்கிய கலந்துரையாடலில் நூருல் இசா, சார்ல்ஸ் சந்தியாகோ பங்கேற்பு. யாயாசான் இல்திசாம் மலேசியா 13வது மலேசிய திட்டம் மீதான இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்ற பெயரில் அண்மையில் ஒரு கலந்துரையாடலை நடத்தியது. ஏற்கனவே இருமுறை நடைபெற்ற இந்நிலையில் 3வது சுற்றாக மே 11ஆம் தேதி ஸ்லாங்கூர் பெட்டலிங் ஜெயாவில் இந்நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ, சன்வே பல்கலைக்கழகத்தின் இணை துணை வேந்தர் பேராசிரியர் மகேந்திரன், MIET எனும் மலேசிய பொருளாதார உருமாற்ற சங்கத்தின் தலைவர் மனோகரன் மொட்டையன் உள்ளிட்ட சமூக பொருளாதார வல்லுநர்கள், கல்விமான்கள், அரசு சாரா அமைப்பினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நூருல் இசா அன்வார் சிறப்பு பிரமுகராக வருகை தந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்திய சமூகத்தின் அபிலாஷைகளும் எதிர்பார்ப்புகளும் 13வது மலேசிய திட்டத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்வதப்படி என்பதை கலந்துரையாடல் விவாதித்தது. கல்வி, SMI எனப்படும் சிறு நடுத்தர வியாபாரம், மகளிர் மற்றும் இளையோர் ஆகிய 3 அம்சங்கள் இதில் முக்கிய இடம் பெற்றன. கடன் வேண்டும் என்றால் நிர்வாண படங்களை அனுப்பு. படம் கிடைத்த பின் பெண்ணை மிரட்டும் வட்டி முதலை. கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் வட்டி முதலையிடம் தனது நிர்வாண புகைப்படத்தை அனுப்பிய பின் அதை எண்ணி இப்போது வருந்துகிறார். கே என மட்டுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட 27 வயது அப்பெண் 3,000 ரிங்கெட்டிலான தனது கார் கடனை செலுத்துவதற்கு வேறு வழியில்லாமல் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்யும் வட்டி முதலையை தொடர்பு கொண்டுள்ளார். தொடக்கத்தில் வட்டிக்கு பணம் வேண்டும் என்றால் 1000 ரிங்கெட் முன் பணத்தை கட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதை செலுத்திய பிறகும் பணம் கைக்கு வரவில்லை. அதற்கு பதிலாக நிர்வாண புகைப்படங்களை அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அவசர பண தேவையால் எதையும் யோசிக்காமல் அவரும் படத்தை அனுப்பிவிட்டார். இப்போது மேலும் பணம் தர வேண்டும் என்றும், தவறினால் அந்த படத்தை குடும்பத்தாருக்கு அனுப்ப போவதாகவும் வட்டி கும்பல் மிரட்டுகிறது. இதையடுத்து போலீசில் புகார் செய்துள்ளதாக விஸ்மா MCAவில் மாசிசா ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கே சொன்னார். மலேசியாவின் மக்கள் தொகையோ 3.41 கோடி, வாகனங்களின் எண்ணிக்கையோ 3.87 கோடி. மக்கள் தொகையை மிஞ்சிய வாகனங்கள். மலேசியாவில் கடந்த ஆண்டு நாட்டின் மக்கள் தொகை 34.1 மில்லியனை காட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் எண்ணிக்கை 38.1 மில்லியனாக உயர்ந்துள்ளது என்று துணை பிரதமர் சாஹித் ஹமிதி கூறியுள்ளார். இது வரலாறு காணாத புதிய வாகன விற்பனையின் எண்ணிக்கையை 8,16,747 உயர்ந்திருந்தாலும் சாலை பாதுகாப்பு அபாயங்களை அதிகரிப்பதோடு மக்களின் வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கின்றது என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அண்டை நாடுகளையும் மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகளையும் ஒப்பிடும்போது நாட்டில் பொது போக்குவரத்து பயன்பாட்டு விகிதம் இன்னும் குறைவாகவே உள்ளது என்றும் தமது உரையில் பதிவிட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் நாட்டின் பொது போக்குவரத்து தரத்தை பயன்படுத்தி மக்களின் அன்றாட இயக்கத்தை எளிதாக்குவதற்கும், நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மற்றும் சமூக நல்வாழ்விற்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் டாக்டர் மாசாவின் அபாயகரமான கருத்துக்களை
கணபதி ராவ் கடும் கண்டனம். இந்தியா காஷ்மீர் மோதல் தொடர்பில் பெர்லஸ் முஃப்தி டாக்டர் மாசா அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ குறித்து கிளார் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் அதிர்ச்சியும் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் காஷ்மீரிலும் மற்ற இடங்களிலும் முஸ்லிம் பெண்களை கற்பழித்துக் கொள்கிறது. மோடி அரசாங்கம் இஸ்லாத்துக்கு எதிரான அடக்குமுறை அரசாங்கம். காஷ்மீர் இஸ்லாமியர்களுக்கே சொந்தமானது. ஆனால் இந்தியா அதனை ராணுவ கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை டாக்டர் மசா குறிப்பிட்டுள்ளார். இவையெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை மட்டும் அல்ல, மாறாக பொறுப்பற்ற மற்றும் தீவிரவாதத்திற்கு வழிவகுக்கும் வகையில் உள்ளன. இது போன்ற வார்த்தைகளை பொது சொற்பொழிவுகளில், அதுவும் மதிக்கப்படும் ஒரு மத தலைவரின் வாயிலிருந்து வெளிப்படும் போது மதவாதம் தூண்டப்படும் அபாயமும் உள்ளதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். காஷ்மீர் விவகாரம் போன்று இன்னொரு நாட்டின் சொந்த பிரச்சனைகளை இங்கு மத ரீதியாக கோர்த்துவிடும் டாக்டர் மசாவின் பேச்சு உள்ளூர் நல்லிணக்கத்தை கெடுத்துவிடும். ஆனால் மசாவின் மதவாத பேச்சு குறித்து தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இதுவரை வாய் திறக்கவில்லை. இந்தியா மலேசியா நல்லுறவை தொடர இத்தகைய கருத்துக்கள் மலேசியாவின் நிலைப்பாடு அல்ல என்பதை விஸ்மா புத்ரா இந்திய தூதரகத்திடம் தெளிவுபடுத்த வேண்டும் என கணபதி ராவ் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தினார். இலக்கவியல் சூழலை உருவாக்குவதில் முன்னோடியாக திகழ மலேசியா பாடுபடுகிறது. கோவிந்த் சிங் தகவல். நம்பிக்கையுடன் கூடிய பொறுப்பாற்றல் மிக்க அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய இலக்கவியல் தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்குவதில் மலேசியா உறுதியாக உள்ளது. நிலைப்பாட்டை இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ மீண்டும் வலியுறுத்தினர். கோலாலம்பூரில் நடைபெற்ற AI தலைமைத்துவ மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார். நாடு முழுவதிலும் இருந்து தனியார் நிறுவன உயர் அதிகாரிகளும் நிறுவன உரிமையாளர்களும் இந்த தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டனர். WEF எனப்படும் உலக பொருளாதார மன்றம் AI காலம் என குறிப்பிடும் காலகட்டத்திற்குள் மலேசியா நுழைவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். AI காலகட்டமானது குவாண்டம் கணினி, உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட இணைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பால் உருவான ஒரு யுகம். மேம்பட்ட இணைப்பு தொழில்நுட்பங்களின் இணைவு மூலம் உருவாகும் இந்த புதிய காலத்தில் நம்பிக்கை என்பது முழு அமைப்பின் செயல்பாட்டை இயங்க செய்யும் அடித்தளமாகும். இந்த மாற்றம் தொழில்நுட்பத்தில் புரட்சியை ஏற்படுத்துவது மட்டும் அல்லாமல் இந்த புரட்சியில் சமூகங்கள் எவ்வாறு வாழ்கின்றன, பொறுப்புகளை ஏற்கின்றன, தொழில்நுட்பத்தை எவ்வாறு நிர்வகிக்கின்றன என்பதை மறுவரையறை செய்கின்றது. கழக தடுப்பு போலீஸ்காரர்கள் சம்பந்தப்பட்ட விபத்து லோரி ஓட்டுநர் 4 நாள் தடுத்து வைப்பு. FRU எனப்படும் கழக தடுப்பு போலீஸ்காரர்களில் 9 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விபத்து சம்பந்தப்பட்ட லோரி ஓட்டுநர் இன்று முதல் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஹீலிர் பேராக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டாக்டர் பக்ரி சைனல் அபிதின் இன்று விண்ணப்பித்ததை தொடர்ந்து 45 வயதான சந்தேக நபருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை மாஜிஸ்ட்ரேட் நடைதுல் அப்துல்லா அதிரா அஸ்மான் பிறப்பித்தார். மனித அலட்சியம், தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு விசாரணை தொடரப்படும். சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் விபத்தை பார்த்த பொதுமக்களை சமூக ஊடகங்கள் மூலம் தாம் கண்காணித்திருப்பதால் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை வழங்க உதவுமாறு குறிப்பாக ஹிலிர் பேராக் சமூகத்திடம் பக்ரி கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் 01728211326 என்ற எண்ணில் தன்னை தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது ஹிலிர் பேராக் போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்வதன் மூலமோ விசாரணைக்கு உதவ முன்வருமாறு அவர் அழைப்பு விடுத்தார். திருக்கை மீன் எலும்பினால் சகோதரனை குத்தியதாக வேலையில்லாத நபர் மீது குற்றச்சாட்டு. திருக்கை மீன் எலும்பினால் தனது சகோதரரை குத்தியதாக வேலையில்லாத நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மே 1ஆம் தேதி பாச்சோக் கம்பங் புவா ஜாபித் பெரேஸ் குபூர் பசாரில் உள்ள ஒரு வீட்டில் 36 வயதுடைய முகமது இஸ்வான் சுகர்னோர் இக்குற்றத்தை புரிந்ததாக செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சுல்கிப்லி அபில்லா முன்னிலையில் குற்றச்சாட்டப்பட்டார். அன்றைய தினம் காலை மணி 9:30 அளவில் 40 வயதுடைய முகமது பக்ரான் என்பவரை மீன் எலும்பினால் குத்தியதாக தண்டனை சட்டத்தின் 326வது விதி மற்றும் 326வது விதியின் கீழ் முகமது இஸ்வான் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. அவர் மீதான குற்றச்சாட்டு ஜூன் 16ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவி மடுக்கப்படும். மெர்சிங் சாலையை கடந்த 4 யானைகள் மீது கார் மோதியது. நேற்றிரவு ஜாலான், ஜொஹூர் பாரு,
மெர்சிங் கிலோமீட்டர் 50 சாலையை கடந்த 4 யானைகள் மீது கார் ஒன்று மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாகனம் மட்டுமே சேதமானதே தவிர 40 மற்றும் 38 வயதுடைய தம்பதியினருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று கோத்தாதிங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் ஒத்தமான் தெரிவித்துள்ளார். மேலும் திடீரென 4 யானைகள் சாலையின் குறுக்கே வந்ததை தவிர்க்க முடியாமல் அவைகளின் மீது வாகனத்தை செலுத்தியதாக அத்தம்பதியினர் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து அந்த யானை கூட்டம் காட்டுப்பகுதிக்குள் சென்று நுழைந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜொகூர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பெர்ஹிலிதான் கணக்கெடுப்பின்படி சம்பந்தப்பட்ட வனப்பகுதியில் சுமார் 30 முதல் 40 யானைகள் வசிப்பதாகவும், குறிப்பாக இரவு முழுவதும் அவை உணவு தேடி விவசாய பகுதிக்குள் செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இச்சாலையில் வனவிலங்கு கடக்கும் எச்சரிக்கை பதாகைகள் இருப்பதை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பெர்ஹிலிதான் அறிவுறுத்தியது. உலுலங்காட்டில் புயல் காற்று 13 வீடுகள் 4 கடைகள் சேதம். ஸ்லாங்கூர் உலுலங்காட்டில் நேற்று மாலை வீசிய புயல் காற்றில் 13 வீடுகளும் 4 கடைகளும் சேதமுற்றன. மாலை 6 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூறினர். காம்புங் பாத்து 16, துசூன் துவா, காம்புங் கெனாகா உள்ளிட்டவை புயலில் பாதிப்புற்றன. 10 மரங்களும் வேரோடு சாய்ந்தன. எனினும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. வீடுகள் சேதமடைந்தவர்கள் தற்காலிகமாக அண்டை வீடுகளில் அடைக்கலம் புகுந்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு வருகிறது.